அந்த கதை ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த ஊரோடது. நான் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஸ்பாய்லர் தான் இதில் இருக்கும். நான் அதனால தான் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஆஸ் யூஷுவல் விஜய் சேதுபதி சாரோடது இதிலே சொல்லணும்னா கொஞ்சம் ரிவர்ஸில் தான் கதையை சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஊரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேஸே இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்ததை மட்டும்தான் நான் ஆக்சுவலாக அந்த கதைக்குள்ளே கொண்டு வந்தேன். ஆக்சுவல் கதை அப்படின்னு இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் நான் இப்போ வரைக்கும் பேசினதில் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தவங்களுக்கு கதை என்னன்னு புரிஞ்சிருக்காது. அங்கங்கே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மட்டும் சொல்லியிருப்பேன். இதுதான் ட்ரெய்லருக்குள்ளே இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லரில் பார்த்துட்டு மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன், அந்த ஊரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸே வரலை. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனே கவர்மெண்ட் இழுத்து மூடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. வேலை இல்லாத போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு சம்பளம் கொடுத்து ஆளை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்க ஒரு கான்ஸ்டபிளுக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து இழுத்து மூட ஆசை இல்லை. ஏதோ ஒரு பொய்யான கேஸையாவது இப்போ காசு கொடுத்தா வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க இல்லைங்களா, சும்மா ஒரு திருட்டு கேஸ் அப்படி இப்படின்னா கிராமத்தில் யாரையோ பிடிச்சிட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி யாராவது நான் பக்கத்து ஊரில் இருந்தாலும் கேஸ் பிடிச்சிட்டு வரேன் சார், இந்த போலீஸ் ஸ்டேஷனை மட்டும் மூட வேணாம் சார், எனக்கு இஷ்டம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுவோம். அப்போ வந்து அவர் சார் எனக்கும் இஷ்டம் இல்லை, சரி வா ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது தான் அங்கே வந்து அந்த என்ன சொல்கிறது, அப்படி வந்து அந்த ஊரில் ஒரு சாராயம் காய்ச்சிற பாட்டி அவங்களாம் இருப்பாங்க. அவங்கள ஏதாவது ஒரு போய் கேஸ்லாம் எதாவது கிடச்சா அதை வச்சு உள்ளே போட்டுடலாம், கேஸ் ஒன்று பிடிச்சிட்டோன்னு சொல்லி கவர்மெண்ட்டு கணக்கு காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த இன்ஸ்பெக்டர் இந்த கான்ஸ்டபிளும். பட் ஆனால் அந்த பாட்டி சொல்கிறாங்க, இல்லையா அதெல்லாம் இல்லை, எல்லாரும் திருந்திட்டு அவங்கவுங்க வெளியூருக்கு போய் வேலையை பார்க்க பொழப்பு பார்க்க போயிட்டாங்க, திருட்டு கேஸ் அப்படி இப்படின்லாம் யாரும் இல்லை, எல்லாம் திருந்திட்டாங்க, நீங்கள் போய் நீங்களும் போலீஸ் ஸ்டேஷன் இழுத்து முட்டு வேறு வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த கான்ஸ்டபிள் வீட்டில் வந்து அந்த பாருவோடது அம்மா வந்து பாருவோட மாமியார் வந்து கான்ஸ்டபிளோட அம்மா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குடும்ப தொழில்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஆடு மாடெல்லாம் வச்சு அவங்க வந்து அதுக்கான ஒரு சின்னதாக அந்த ஊருக்கே உரிய அந்த பால் கறக்கு அந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஆட்டு பிஸ்னஸே அவங்களுக்கு இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு மதுரை கிராமத்தில் அதுக்கு ஏற்ற வருமானம் வருது, அது அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த கான்ஸ்டபிளோட அம்மாவுக்கு வந்து இந்த பையன் போலீஸ் வேலைக்கு போகிறது பிடிக்கல. குடும்ப தொழிலான அந்த மாடு மேய்க்கிற அந்த விஷயமே பார்த்துட்டு அந்த தொழிலே வந்து பார்த்துக்கலாம்ல, எதுக்கு இவங்க போலீஸ் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. அப்போ தான் அவனுக்கு புதுசாகவும் கல்யாணம் ஆயிருக்கு அந்த கான்ஸ்டபிளுக்கு. அதுதான் பாரு. ஆனால் ஒய்ஃப்க்கு வந்து புருஷன் வந்து ஒரு கௌரவமான வேலையில் இருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் போய் கான்ஸ்டபிளாக இருந்தால் அந்த ஒரு கேஸ்லாம் பிடிச்சி கௌரவமாக இருக்கணும், இந்த ஆடு மாடு மேய்க்கிறதுலாம் எனக்கு வேணான்ற மாதிரி அவங்களுக்கான ஒரு விஷயம் இருக்குது. அது அவங்க ஓப்பனாக சொல்லனாலும் அவங்களோட பிஹேவியர் அதை தான் காட்டுது. ஸோ இதுதான் மாமியாருக்கும் மருமகளுக்குமான அரசல் பொரசலான விஷயம். புள்ள தன்னோட குடும்ப தொழிலே பார்க்கணுன்னு அம்மாவும், இல்லை புருஷன் கௌரவமான வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான மைண்ட் செட்டில் அவங்க வந்து இது போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்யணும்னு அவங்கள யோசிச்சிருக்காங்க. இதுக்கு நல்ல இவருக்கு என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து போலீஸ் வேலையை பார்த்துக்கிட்டு அதில் வர பணத்தை வச்சு தன்னோட குடும்ப தொழிலையும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் க்ரோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னும் போது இதுக்கு நடுவில் அந்த போலீஸ் ஸ்டேஷனை மூடுறாங்களா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க இடத்துல தான் அந்த தலை கிடைக்குது. அந்த ட்ரெய்லரில் காமிச்ச அந்த தலை கிடச்சுன்னா அந்த மர்டர் கேஸ் கையில் எடுத்து, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த தலை கிடச்ச ஏரியா வந்து ஒரு மலைப்பகுதியில் ஒரு ஏரியாவில் இருக்குன்னும் போது அது எந்த சர்க்கிள், அந்த எந்த போலீஸ் ஸ்டேஷன் சர்க்கிள்குள்ளே வருதுன்ற ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க ஸ்டார்டிங்கே. அப்போ வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி, சார் இப்படி இருக்குது சார், இது ஒரு கேஸாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அது முதல்ல எந்த ஏரியாவில் வருதுன்னு பாருங்க, நம்ம ஏரியாக்குள்ளே வருதா அடுத்த ஏரியாக்குள்ளே வருதா, எந்த ஏரியா சர்க்கிளில் வருதுன்னு சொல்லும்போது, அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருனா, அது இவங்க ஏரியா சர்க்கிள்குள்ளே வரணுன்றதுக்காக இவர் வந்து அந்த தலையை இவங்க ஏரியா சர்க்கிள்குள்ளே எடுத்து வச்சிடறாரு. ஸோ அதை ஒரு சின்ன பையன் பார்த்துடுறான். அவனை வந்து அந்த சின்ன பையன் யாருன்னு பார்த்தா, இவங்க வீட்டில் அந்த ஆடு மாடுலாம் செய்யறதுக்கு அவங்க அம்மா வந்து ஹெல்ப்புக்கு வச்சிருக்க ஒரு சின்ன பையன். அந்த சின்ன பையன் எப்போ பார் வந்து அந்த அம்மா கிட்ட வந்து, அதாவது பாரு மாமியார் கிட்ட வந்து, எனக்கு ஒரு சென ஆடாக கொடுங்க, அதை வச்சு நான் வந்து தொழில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாமியார் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டுருப்பான். அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உனக்கு என்னடா தெரியும், என் கூடவே வந்து ஒத்தாசையாக இருந்துக்கோ, உனக்குன்னு தனியாக ஆடு சென ஆடுலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த பாட்டி ரொம்ப நாளாக வந்து அந்த பையனை வந்துட்டு வேலை வாங்கிறதுக்கு மட்டும் வச்சுருப்பாங்க. இப்போ அதை யூஸ் பண்ணி இந்த கான்ஸ்டபிள் என்ன சொல்வார்னா, நான் உனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சென ஆடு கொடுத்துட்றேன், நீ இந்த கேஸ் விஷயத்தை மட்டும் நான் சொன்ன மாதிரியே யார் கேட்டாலும் சொல்லு, நம்ம ஏரியாக்குள்ளே தான் இந்த கேஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுன்னு சொல்லி ஸ்டார்டிங்கே அவர் தான் அந்த கேஸை கையில் எடுத்து நடத்தலான்றாங்க. ஸோ அப்படி போகும்போது தான் அந்த கான்ஸ்டபிள் ஊராக போய் ஒரு விஷயத்தை ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த தலை யாருது அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி, இன்னொரு பக்கம் சிங்கம் புலியும் இன்ஸ்பெக்டரும் போயிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி, இதில் தான் இந்த ஸ்மக்லிங் வர்றது விஷயங்கள் வருது, ஆர்ஃபனேஜ் வருது, முத்து யார் என்ன எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கான், ஏன் ட்ராவல் பண்ணா, எதுக்கு ட்ராவல் பண்ணா அப்படிங்கிற கதை வருது. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் அவனை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது காட்டல. அவன் மென்டல்
ஹாஸ்பிட்டல் ஏன் இருந்தான் அப்படிங்கிறது காட்டல. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலுமே அங்கேருந்து தப்பிச்சிருக்கான்னா ஏன் தப்பிச்சான், தப்பிச்சுட்டு வந்து என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரிலாம் பெருசாக வந்து அங்கங்கே அந்த லாஜிக்கே இல்லாமல் அந்த நாட்ஸ் எதுவுமே பெருசாக கிளியர் பண்ணவே இல்லை. நான் பார்த்த வெப் சீரிஸில் ரொம்ப ஆவரேஜான வெப் சீரிஸ். அதாவது எதிர்பார்ப்பு நிறைய இருந்ததுனால இது ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்சுதா இல்லை புதுசாக பார்க்குறவங்களுக்குமே இப்படி தான் இருந்தான்னு தெரில. ஏன்னா எதிர்பார்ப்பு நிறைய இருந்ததுனால பார்த்தீங்கன்னா பெரிய 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 ரிவ்யூஸ்ன்னு சொல்லும்போது நிறைய சேனல்ஸில் வந்து படம் வந்தோடனே பெரிய பெரிய மாஸ் ஹீரோ படம் வந்து ரிவ்யூ பண்ணுறவங்க கூட இப்போ இந்த வெப் சீரிஸ் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. என்னப்பா படம் ரிவ்யூ பண்ணுறவங்க வெப் சீரிஸ்லாம் ரிவ்யூ பண்ணுறீங்கன்ற அளவுக்கு அவங்களே அதுக்கு ஆன்சரும் சொல்லிடுறாங்க. இல்லை விஜேஎஸ் ப்ரொடக்ஷன்ன்றதுனால விஜேஎஸ் ஹீரோவும் பண்ணதுனால எதிர்பார்ப்பு நிறைய இருந்ததுனால நாங்களும் இதை பார்த்தோம் அதனால் ரிவ்யூ பண்ணுறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எங்களை மாதிரி சின்ன ரிவ்யூவர்ஸ்க்கு பெரிய ரிவ்யூவர்ஸுமே போட்டியாக இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து அவங்களும் ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அந்தளவுக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்த்து கொடுத்து ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு இது பெருசாக ஏதாவது இதில் இருந்ததான்னு கேட்டால் என்ன கேட்டால் மற்ற நான் சொன்ன மாதிரி ஆஸ் யூஷுவல்